Pulling up over black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there ain't no coming back. Wanna take a run at that? I think she's feeling me. Turn it up a few degrees. My imagination of her body gets the best of me. Oh gosh, she's such a tease. Bitten lips, bruised knees. I'm addicted to her, need her touching me. Cause she got a bad little waist. And we tearing down this place. Off the liquor that we chase. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 70000 லாபம் கிடைக்கும். பாத்தீங்கன்னா மந்த்லி பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் அனுப்புறேன். எல்லா மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் அதாவது ஆட்டோ ஃபீடர் பிளாக் மிஷின் நிறைய பண்றோம். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலுங்க இது. இது என்ன பர்பஸ்னா இது என்ன பண்ணனும்? ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாலிட் பாக் அடிக்க கூடியது. அது பாத்தீங்கன்னா பங்கர் டைப்ல இருக்கும், பங்கர் இல்லாம ரெண்டு டைப் இருக்கும். ஹாய், நான் எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கிறேன். கம்பெனி நேம்னா லொகேஷன் மட்டும் சொல்லிடுறீங்களா? என்னோட கம்பெனி பேர் வந்து ஸ்ரீ இன்ஜினியரிங், கோயம்புத்தூர்ல இருக்கு. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா அன்னூர் அப்படிங்கிற ஊர்ல லொக்கேட் ஆயிருக்கு. நாங்க பண்ணக்கூடிய மிஷின் பாத்தீங்கன்னா ஹாலோ பிளாக் மேக்கிங் மிஷின் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். டெலிவரி எல்லாம் கொடுத்துருவீங்களா எப்படிங்கண்ணா? எல்லா பக்கம் எல்லா மாநிலங்களுக்கும் சப்ளை பண்றோம், எக்ஸ்போர்ட்டும் பண்றோம். எங்கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய மிஷின் உற்பத்தி பண்றோம். அதாவது சாலிட் பிளாக் மட்டும் இல்லாம பிளையாஸ் பிரிக் மேக் மிஷின், மிக்சர் மிஷின், காங்கிரீட் பேன் மிக்சர் மிஷின் அப்படி நிறைய ரகம் பண்றோம். வாங்க ஒவ்வொரு மிஷின் எக்ஸ்பிளைன் பண்றோம், எல்லாத்தையுமே பார்க்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா ஹாலோ அண்ட் சாலிட் பிளாக் மிஷின் எல்லாமே. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல், அதாவது ட்ரிபிள் வைப்ரேட்டர், 4 வைப்ரேட்டர், அப்புறம் பாத்தீங்கன்னா 5 வைப்ரேட்டர், நிறைய மாடல் பண்றோம். அதாவது ஹாலோ பிளாக்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 டைப் மாடல் பண்றோம். அதாவது ஆட்டோ ஃபீடர் பிளாக் மிஷின் நிறைய பண்றோம். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலுங்க இது. இது என்ன பர்பஸ்னா இது என்ன பண்ணனும்? ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாலிட் பாக் அடிக்க கூடியது. இது பாத்தீங்கன்னா இது 4 வைப்ரேட்டர் மாடல் சொல்லுவாங்க. அதாவது இப்ப எப்படி கேட்டீங்கன்னா கல்லு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தா கேக்குறாங்க கஸ்டமர் எல்லாருமே. சார் கல்லு எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தா தேவைப்படுது, அப்ப நீங்க எந்த மாதிரி மிஷின் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது எங்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20 டைப்பான மாடல் வச்சிருக்கேன். அது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அடிக்கும். கல் ஸ்ட்ரென்த் அதிகமாகவும் கம்மியாகவும் மீடியமாகவும் அப்படி அடிக்கும். அந்த மாதிரி தயாரிச்சிருக்கோம். ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு கல் அடிக்கும்? 1 மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2000 பிளாக் அடிக்கும். 2000 பிளாக் அடிச்சிடும். இப்ப நம்ம மிஷின் வாங்கும்போது இது மட்டும் பத்தாது, இது கூட பாத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் அப்படியே வாங்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காங்கிரீட் மிக்சர் மிஷின், ட்ராலி, டை செட் மிஷின் அப்படின்ட்டு ஒரு பேக்கேஜ் எல்லாமே வாங்கணும். எவ்வளவு வருதுங்க அது? ஆனா மொத்த பேக்கேஜ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் மாடல் பாத்தீங்கன்னா என்கிட்ட 2 லேக்ல இருந்து 50 லேக் வரைக்கும் என்கிட்ட மாடல் இருக்கு. கஸ்டமர் வர்றாங்க, அவங்களுடைய டேஸ்ட் சொல்றாங்க, சார் எங்களுக்கு இந்த மாதிரி போதும், எங்க கிராமமா இருக்கு நகரமா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்க மிஷின் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, குறிப்பிட்ட ஒரு தொழில் தொடங்கினா இதை ஆரம்பிச்சுக்கலாம் இல்ல? கண்டிப்பா தொடங்கலாம். ஓகேங்களா, அப்ப வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் என்ன மாதிரி வரும்? ஆனா ஒரு பட்ஜெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 lakhs நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்ப இதுக்கு அதிகமா மேன் பவர்ல தேவைங்களா எப்படிங்கன்னா? கண்டிப்பா பாத்தீங்கன்னா 5 பேர் தேவைப்படுவாங்க. எந்த மிஷின் எடுத்தாலுமே 5 மேன் பவர் தேவைப்படுவாங்க. அவங்க இருந்தா போதுமானது இந்த மிஷினுக்கு. இந்த மிஷினுக்கு எல்லாத்துக்குமே. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா இது 3 வைப்ரேட்டர் மிஷின். இது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 1500 பிளாக் அடிக்கும் 8 ஹவர்ஸ்ல. 1500 பிளாக் அடிச்சிரும். இந்த பிளாக் அடிச்சிரும். அதே மாதிரி இது பாருங்க, இது வந்து 4 வைப்ரேட்டர் மிஷின். இது ஒரு நாளைக்கு பார்த்தா 2500 பிளாக் அடிக்கும். ஓகேங்க, இப்ப பேட்டர்ன் எல்லாம் மாறுங்களா எப்படிங்கண்ணா? கண்டிப்பா மாறும். எல்லாமே பேட்டர்ன் மாறும். அதோட மிஷின் ஸ்ட்ரக்சர் மாறும், அது உள்ள மெஷர்மெண்ட் மாறும், எல்லாமே மாறி தான் வரும். ஓகேங்க, இதுல வந்து என்ன பிரைஸ்னா வருது? ஆனா இது ஸ்டார்டிங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 வரும்னா ஒரு பேக்கேஜ் அப்டேட் எடுத்தீங்கன்னா. ஓகே. சப்போஸ் உங்களுக்கு மிஷினா கேக்குறவங்க மிஷின் கொடுத்துக்கலாம். அதாவது எங்கள்ட்ட ஆல்ரெடி ரன்னிங் இருக்குங்க, எங்களுக்கு மிஷின் மட்டும் போதும், மத்த எல்லாமே தேவையில்லைன்னா கூட நாங்க மிஷின் சப்ளை பண்ணிக்குவோம். எல்லா மிஷினுக்கும் சர்வீஸ் எல்லாம் எப்படின்னா வாங்கிட்டு போயிருவாங்க, நிறைய இடத்துல சர்வீஸ் சரியா கொடுக்க மாட்டாங்க. அதுதான் முக்கிய விஷயம். எப்படின்னா நாங்க பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே சர்வீஸ் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு பார்ட்டும் நாங்க பார்த்து பண்றோம். இப்போ இந்தியாவிலே பாத்தீங்கன்னா இந்த பவுடர் கோட்டிங் மெத்தட் இது பாத்தீங்கன்னா நார்மல் பெயிண்ட் கிடையாது, இது எல்லாமே பவுடர் கோட்டிங் மெத்தட். அதாவது நம்ம கார் பெயிண்ட் சிஸ்டம் இது நாங்க தான் லான்ச் பண்ணிக்கிறோம். இது யாருமே பண்ணதில்லை. ஏன் அப்படி பண்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த மிஷின் எடுத்துட்டு போனதுக்கு பிறகு நார்மல் பெயிண்ட்னா அந்த பெயிண்ட் ஃபேட் ஆயிடும். பட் இந்த பவுடர் கோட்டிங்னா உங்களுக்கு ஃபேட் ஆகாது, அப்படி கொஞ்ச நாளைக்கு நிற்கும். அதனால இது பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாம இது வரக்கூடிய எல்லாமே ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் பிராண்டட் ஐட்டம். வைசாக் ஸ்டீல் சேனல்ஸ், ஜேசிபி ராடு, சில்வர் டபுள் ஆயில் சீல், டிவிஎஸ் போல்ட் நட்டு அப்படின்ட்டு எல்லா பொருளுமே பார்த்து ரொம்ப மைனூட்டா பண்றோம். ஒரு 20 சென்ட் இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அதாவது ஒரு மீடியம் பட்ஜெட்ல போட்டு நம்ம கல் ஸ்ட்ரென்த்தா பண்ற மாதிரி இருந்தா இதுக்கு பாத்தீங்கன்னா கீழே பிளாட் பண்ண போடணும். இந்த மிஷின் ரன் ஆகிறதுக்காக கீழே வந்து பிளாட் பண்ண போட்டு இது பாத்தீங்கன்னா தரையில அடிச்சுட்டே போயிடும் கல். இது பாத்தீங்கன்னா அந்த மெத்தட்ல தரையில அடிச்சு போயிட்டே இருக்கும். இன்னைக்கு கல் அடிச்சோம்னா அடுத்த காலம் நம்ம எடுத்து வச்சிடலாம். அந்த மாதிரி மெத்தட். இது பாத்தீங்கன்னா 3 phase லைன் பவர். இப்ப வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு எல்லாம் எப்படின்னா டெலிவரி நீங்க கொடுத்துருவீங்களா? எப்படி? கண்டிப்பா கொடுத்துருவோம். அதாவது எல்லா மாவட்டங்கள் மாநிலங்கள்ல இருந்து வர்றாங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்றோம். இப்ப நிறைய பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அனுப்புறோம். அந்த மாதிரி வர்றவங்களுக்கு நிறைய ஐடியா கொடுக்குறோம். சார் இப்படி பண்ண நல்லா இருக்கும், அப்படி பண்ண நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கல்லுடைய மெஷர்மெண்ட் ஆகட்டும், மிஷின் ஆகட்டும், எல்லாமே A to Z எல்லாமே நாங்க ஐடியா கொடுத்துறோம். ஓகே, அப்பனா வந்து பாத்தீங்கன்னா கைடும் பண்ணிடுவீங்க? கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. வர்றவங்களுக்கு கஸ்டமர் பாத்தீங்கன்னா 0, அவங்க A to Z ஒண்ணுமே தெரியாது.
அப்ப வர்றவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா மிஷினை ரெடி பண்ணி சப்ளை பண்ணி சைட்டுக்கு போய் என்னோட டெக்னீஷியன் அனுப்பி அவர் எல்லாம் டெமோ பண்ணி கொடுத்துருவாரு. எல்லா ஐட்டமும் பிராண்ட் ஐட்டம் போடுறேன், இது லோக்கல் ஐட்டம் போட மாட்டேன். என்ன ரீசன்னா எங்கிட்ட வாங்குறோம் எல்லாமே ரொம்ப தூரம், நேபாள் போகுது, எல்லா பக்கம் போகுது. லோன் ஆப்ஷன்ல இருக்குங்களாங்கண்ணா? ஆனா லோன் ஆப்ஷன் அப்படின்னா நாங்க வந்து கொட்டேஷன் கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. வர கஸ்டமர்ட்ட வந்து மிஷின்ல காமிச்சு டிசைன்லாம் காமிச்சு எல்லாம் முடிச்சுட்டு அவங்க பேர்ல கொட்டேஷன் கொடுத்துருவோம். அவங்க வாங்கிட்டு போய் அவங்க ஊர்ல உள்ள மாவட்ட தொழில் மையம் டிக்னு சொல்லுவாங்க, அங்க கொடுத்து லோன் அப்ளை கொடுக்குறாங்க. இதுக்கு சப்சிடி கிடைக்குது. அதாவது நமக்கு பணம் இல்லாதவங்களுக்கு லோன் போட்டு வாங்குற சப்சிடி கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு லாபம் எடுக்கலாங்கண்ணா? ஆனா இது வந்து ப்ரொடக்ஷன் எவ்வளவு வெளியே அவுட் போதோ அவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ ஒரு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 70,000 லாபம் கிடைக்கும். கரெக்டா முறையா பண்ணணுமா? ஓகே, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் இருக்குங்களாங்கண்ணா? கண்டிப்பா ஃபியூச்சர் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா மந்த்லி பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 40 மிஷின் அனுப்புறேன். எல்லா மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் 40 மிஷின் சப்ளை பண்றேன் ஒரு மாசத்துக்கு மட்டும். அப்ப எல்லாருக்கும் வாண்டட் நிறைய போகுது மிஷின். ஃபிளையாஸ் பிரிக் மேக் மிஷின் இது எல்லாம் பாத்தீங்கன்னா 6 கல்லு 8 கல்லு 10 கல்லு 12 கல்லு அப்படி 4 மாடல் இருக்கு. மொத்தமா இது இப்போ பேக்கிங் ரெடியா நிக்குது. இது வந்து திண்டுக்கல் போகுது, இது ரெடியா இருக்கு கஸ்டமர் போறதுக்காக. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க காங்கிரீட் மிக்சர் மிஷின் நிறைய பண்றோம். இது பாருங்க ஹாப்பர் பிளேட் மிக்சர் மிஷின், இது எல்லாமே இது போய் சாதா மிக்சர் மிஷின் ஹேண்ட் சுத்துற மாதிரி. இது மட்டும் இல்லாம எங்கிட்ட பாத்தீங்கன்னா பேன் மிக்சர் மிஷின் நிறைய பண்றோம். இங்க பாருங்க காட்டுறேன், பேன் மிக்சர் மிஷின் பாருங்க இங்க இருக்கு பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 250 350 500 750 நிறைய மாடல் இருக்கு. அதுலயே ஹாப்பர் வச்சு அது வந்து ஹாப்பர் இல்லாம அப்படி நிறைய மாடல் பண்றோம் பேன் மிக்சர்ல. இந்த பேன் மிக்சர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் கேட்டீங்கன்னா ஃபிளையாஸ் மிஷின் போகுது இல்லீங்களா, அதோட பேக்கிங் ஒட்டு போறதுக்காக. ட்ராலி எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஹைட்ராலிக் ஃபிளையாஸ் பிரிக் மேக் மிஷினுடைய பிரிக் ஷிப்பிங் ட்ராலி. அதாவது இந்த ட்ராலி பாத்தீங்கன்னா ஷிப்பிங் பண்றதுக்காக கல்ல அடிச்சு இந்த பேலட் வச்சிருவாங்க, இங்க இருந்து ஷிப்பிங் பண்றதுக்காக இந்த ட்ராலி யூஸ் பண்றாங்க. இது வந்து ஃபிளையாஸ் பிரிக் உடைய ஒரு பேக்கேஜ் கூட இந்த ட்ராலி மூவ் ஆகும். இது மட்டும் இல்லாம கன்வேயர் செட் போயிடும், இந்த ட்ராலியும் போயிடும். இது பாத்தீங்கன்னா எல்லாமே பேன் மிக்சர் மிஷின் காங்கிரீட் மிக்சர் மிஷின் உற்பத்தி பண்ணக்கூடிய எல்லாமே பாத்தீங்க. இதெல்லாம் ஒரு பேன் மிக்சர் நிறைய ஆர்டர் இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க காங்கிரீட் மிக்சர் பாருங்க எல்லாம் ட்ரம்மிங் வச்சிருக்கு பாத்தீங்களா. ஆமா எல்லா ப்ராசஸிங் இருக்குது, எடுத்து எல்லாம் ஃபிட் பண்ணுவாங்க எல்லாமே. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க இது பெயிண்டிங் செக்ஷன். இது இந்த பக்கம் போற பாத்தீங்கன்னா காங்கிரீட் மிக்சர் மிஷின், இது வந்து பேன் மிக்சருங்க. இது வந்து பெயிண்டிங் வந்திருக்கு. இப்போ பாருங்க இது ஹைட்ராலிக் ஆப்பர், இது பெயிண்டிங் வந்திருக்குது. இது பெயிண்டிங் முடிஞ்சது இந்த காங்கிரீட் மிக்சர். இது வந்து மில்லர் மாடல், அது ஒரு மூட்டை மாடல் நிறைய பண்றோம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இங்க வாங்க, இது பவுடர் கோட்டிங் மெத்தட், இதுதான் முக்கியம் நமக்கு. இப்போ அசம்பிள் பண்றாங்க. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க பண்ணக்கூடிய மிஷின்ஸ் எல்லாமே ஆலோ பிளாக்கும் பேர் பிளாக் மட்டும் பவுடர் கோட்டிங் மெத்தட் பண்றோம். நீங்க ஏற்கனவே மிஷின் பாத்துருப்பீங்க இல்லையா, அந்த மெத்தட் எப்படி பண்றாங்க கேட்டா இங்க இப்படி வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணி இந்த ஹீட் புத்து உள்ள அனுப்பிடுவாங்க. அனுப்பி அந்த பக்கம் வாயு வழியா அந்த பக்கம் வெளியே வந்துடும். ஹீட் பண்ணி அப்படி வெளியே எடுத்துருவாங்க. ஃபிளையாஸ் பிரிக் மேக் மிஷின் இது பாருங்க அடுத்த மிஷின் ரெடியா இருக்கு. இது வந்து 6 பிளாக் மாடல். மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அதிகமா போற பாத்தீங்கன்னா 6 பிளாக்கும் 8 பிளாக் அதிகமா போகும். எங்களுக்கு நிறைய ஆர்டர் அந்த மிஷின் தான் வரும். இப்போ நீங்க பாக்குற 6 பிளாக் இப்போ 8 பிளாக் காட்டுறவாங்க பாத்திரலாம். இது பாருங்க இது வந்து 8 பிளாக் ஃபிளையாஸ் பிரிக். இது டெஸ்டிங் முடிஞ்சது. இப்போ அடுத்து பெயிண்டிங் செக்ஷன் போகுது. அடுத்து பேக் சைடு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆயிட்டு இருக்கும். அது பாத்தீங்கன்னா அது 8 பிளாக் தான். ஆட்டோ ஃபேர் பிளாக் மேக் மிஷின். ஆட்டோ ஃபேர்ல பாத்தீங்கன்னா எங்கிட்ட 4 ரகம் பண்றோம். அது இல்லாம ஸ்டாண்ட் டைப் மிஷின் இதுவும் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இது பாருங்க இது ஆட்டோ ஃபேர்ல பங்கர் டைப், மேல வந்து பின் இருக்கும், பின் அங்க இருக்கு பாருங்க. இது செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ பினிஷிங் உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரேம் போடுற இடம். அதாவது அது மட்டும் இல்லாம கன்வேயர் பெல்ட், அது பாருங்க ரிவர்சிபிள் மிக்சர் இருக்கு பாருங்க, பெரிய மிக்சர் நாங்க பண்றோம். அது பாத்தீங்கன்னா பங்கர் டைப்ல இருக்கும், பங்கர் இல்லாம 2 டைப் இருக்கும். இது வந்து ரிவர்சிபிள் மிக்சர் மிஷின் சொல்லுவாங்க. மிக்சர் பாத்தீங்கன்னா ஃபார்வர்டு வந்து கலக்கும், ரிவர்ஸ் வெளியே தள்ளும். இந்த மிக்சர் பண்றோம். இது 2 மாடல் இருக்குது. ஒன்னு வந்து 800 மாடல், இன்னொன்னு வந்து 1050 மாடல். 2 மாடல் பண்றோம். டைசெக்ஷன் ஏரியா இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே சாலிட் பிளாக் ஹாலோ பிளாக் இந்த டை பண்ணக்கூடிய எல்லாமே இங்கதான் பண்றோம். எல்லாமே லேசர் கட்டிங் தான். பிளேட்டும் பாத்தீங்கன்னா திக்னஸா இருக்கும், 6 திக்னஸா இருக்கும். எல்லாமே ஹெவியா பண்றோம். ஜாயிண்டிங் பாத்தீங்கன்னா கேப்பே இருக்காது, எல்லாருக்கும் ஷூரா இருக்கும் லேசர் கட்டிங்னால. இது எல்லாமே டைசெக்ஷன் எல்லாமே லேசர் செக்ஷன் கட்டிங் பாத்தீங்கன்னா எல்லாமே நாங்க லேசர் தான் ஓட்டுறோம். இங்க கிடக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே லேசர் கட்டிங் பிளேட்ஸ் தான் எல்லாமே. அதாவது இந்த மிஷின் பாத்தீங்கன்னா நாங்க டெண்டர் மாதிரி கட் பண்றோம். இது வந்து அதுக்கு மேல கட் பண்ற மாதிரி தான் நாங்க இந்த மிஷின் வாங்கியிருக்கோம். இங்க இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா 25 கட் பண்ணிக்கலாம் ரேட் எல்லாமே. அது மட்டும் இல்லாம இதுல பெரிய பிளஸ் இருக்கு என்னன்னா சேனல் கட் பண்ணிக்கலாம். இங்க போட்டு பாத்தீங்களா சேனல் பாத்தீங்கன்னா அதுவே ஸ்லாட்ல கட் பண்ணி சைஸ் கட் பண்ணி வெளியே போட்டுரும். அதாவது ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு வேலை செய்யும் போது. 0 இருக்கும், மெஷர்மென்ட்ல அக்யூரேட்டா இருக்கு, கரெக்டா வந்துரும். கரெக்டா எங்கேயும் மாறாது. அதான் பழைய காலம் பாத்தீங்கன்னா கேஸ் கட் பண்ணி போடுவாங்க. இப்போ அந்த கேஸ் கட்டிங் தேவை கிடையாது, சேனல் கட்டிங் நாங்க மிஷின் வாங்கியிருக்கோம். ஆனா அதிகபட்சம் 1 வார டைம்னா, அதாவது மீடியமான பட்ஜெட் வாங்கிட்டோம்னா 1 வார டைம், பெரிய மிஷின் வாங்கினா மேக்ஸிமம் 25 டேஸ் ஆகணும். பண்ணக்கூடிய எல்லா வெல்டிங் பாத்தீங்கன்னா மிக் வெல்டிங். நாங்க வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டார் அடிச்சிருவோம். அடிச்ச மாதிரி மிக் வெல்டிங் பண்ணிட்டு அப்படி நேரம் பவுடர் கோட்டிங் போயிடுவோம். பவுடர் கோட்டிங் போனதுக்கு அப்புறம் இந்த கார் அசம்பிள் பண்ற மாதிரி தனித்தனியா பண்ணி ஒட்டுக்கா மாட்டிடுவோம். அந்த மெத்தட் இது வரைக்கும் எங்க ஃபேக்டரியில வந்து நாங்க வந்து என்னென்ன மிஷின் உற்பத்தி பண்றோம், எப்படி பண்றோம், எந்த மாதிரி குவாலிட்டி பண்றோம் அப்படிங்கறத எல்லாமே நீங்க கண்கூட பாத்துட்டீங்க. இப்போ இந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா சின்ன பட்ஜெட், மீடியம் பட்ஜெட், ஹை பட்ஜெட் அப்படி 3 பட்ஜெட்டும் இருக்குது. வர்ற கஸ்டமர் உங்க ஊருக்குள்ள எந்த மாதிரி பட்ஜெட் போக சொன்னீங்கன்னா நாங்க அது மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதே போல இது ஒரு நல்ல தொழில், அதாவது நிரந்தர வருமானம் கூடிய நல்ல தொழில் பிசினஸ் இது. எங்ககிட்ட பாத்தீங்கன்னா நாங்க எல்லா பொருளும் பாத்தீங்கன்னா உள்ளே மேனுஃபேக்சர் பண்ணிடுறோம். அதாவது மிஷினுக்கு உண்டான சிலிண்டர்ஸ் ஆகட்டும், பேனல் போர்டு, எல்லா ஐட்டம்ஸும் உள்ளே நாங்க வந்து உற்பத்தி பண்ணிக்கிறோம். வைப்ரேஷன் மோட்டார் எல்லாம் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படி பண்றோம் கேட்டீங்கன்னா குவாலிட்டி வந்து நாங்க கண்கூட செக் பண்ணி தான் எல்லாம் ஊருக்கு மாட்டோம். அதாவது வெளியே வந்து ஸ்டீலா வாங்கி வெளியே போகும்போது மிஷினா போகும். அதாவது கஸ்டமருக்கு கொடுக்கும்போது நல்ல தரமாகவும் குவாலிட்டியா கொடுக்கறதுக்காக எல்லா பொருளுமே நாங்க உள்ளே
குவாலிட்டி தயாரிச்சிடும். நிறைய கஸ்டமர் வர்றாங்க, சார் எங்களுக்கு லோன் தேவைப்படுது, எப்படி ப்ரொசீஜர் பண்ணலாம் அப்படி கேட்கறாங்க. நாங்க வந்து அவங்க பேர்ல கொட்டேஷன் கொடுத்துருவோம். அவங்க வாங்கிட்டு போய் அவங்க ஊர்ல இருக்கிற மாவட்ட தொழில் மையம் அவங்கள்ட்ட கொடுத்தாங்கன்னா பிஎம்ஜி திட்டத்துல வந்து அவங்களுக்கு வந்து லோன் சப்சிடி பண்றாங்க. இதுல சப்சிடி கிடைக்குது அவங்களுக்கு. அதாவது அவங்களுடைய வேல்யூ பொறுத்து 10%, 15%, 20% மிஷினரி தேவைப்பட்டுனா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். எனக்கு கால் பண்ணுங்க. இதோட பிரைஸ் என்ன, டீட்டெயில் என்னங்கிற தெளிவாக சொல்லித்தரேன். இவரை பொறுமையா பார்த்தது ரொம்ப நன்றி. வணக்கம்.